இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வளரும் செடி பத்திரிகை வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கூடுதலான செய்திகள், பாடலை கேட்க விரும்புகிறவர்கள் யூடியூப்பில் ஜானியம் ஜெயராஜ் என்று சொல்லி நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் அதில் அநேக காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோபின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 11வது வசனம். என்னை உண்டாக்கினவரும் இரவில் கீதம் பாட அருள் சேரருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வேதாமத்தில் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவர். இரவு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தில் துன்ப நேரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் துன்ப நேரத்து மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, பலவீனங்களுக்கு மத்தியிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி கர்த்தரை துதித்து பாட முடியும், கர்த்தரை மேம்படுத்த முடியும் என்பது தான் அந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவ உண்மை. பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் பாட்டிருக்கும் போது தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எப்படி அது முடிகிறது? அதுதான் தேவனுடைய வார்த்தை. இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவர், துன்ப நேரத்தில் பாட முடியும் என்பது. இன்றைக்கி இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்ப நேரத்தின் பழியாக வருவீர்கள். காரணம், மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நாம் அநேக உபத்திரத்து வழியாக தான் பரலோகத்துக்கு போகணும். இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வார்த்தை. அப்படியானாலும் இது பாடு நிறைந்த உலகம். ஆனால் இன்றைக்கி நம்ம முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி என்ன? அந்த துன்ப நேரத்தில், இரவின் நேரத்தில், அனுபவத்தில் உங்களுக்கு பாட முடிகிறதா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா? சந்தோஷமாய் அதை கடந்து செல்ல முடிகிறதா என்பது தான் இன்றைக்கு கேள்வி. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு சாதாரணமாக நமக்கு தெரிந்திருக்கிற காரியம், யாக்கோபு 5:13 ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் வரும், பாட்டு வரும். அதே மாதிரி யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி ஜனங்கள் பாடுறாங்க. ஏன்னா செங்கடல் அனுபவத்தில் அவங்க தாண்டி வந்திருக்கிறாங்க. பார்வன் சேனையெல்லாம் அமிழ்ந்து போச்சுது. அப்போ கர்த்தர் பெரிய காரியம் செய்திருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியில் பாடுறாங்க. இது நமக்கு வாழ்க்கையில் வரும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவர் யார்? இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவர், துன்ப நேரத்திலும் பலவீன நேரத்திலும் கீதம் பாட அருள் செய்கிறவர். யார் இப்படி பாட முடியும் என்பதை தான் வாசிக்க போகிறோம். சரியா? துன்ப நேரத்தில் நாம் பாடணும்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? யார் யார் துன்ப நேரத்தில் பாடி இருக்கிறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க, என்ன அனுபவத்தின் மூலமாக அதை செய்ய முடிந்தது என்பதை வேணும். நமக்கு அநேக அனுபவங்கள் இருக்கிறது. சில அனுபவங்களை நான் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீதுடைய அனுபவ அறிவு, அவனுடைய அனுபவத்தில் அவன் கண்டதை எழுதி வச்சிருக்கிறான். தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் என்னோட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கலங்கணும்? நிச்சயமாக பாட்டு வரும், நிச்சயமாக பாட முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் கூட துன்ப நேரத்தில், வியாதி பலவீன நேரத்தில் நீங்களும் கர்த்தர் என்னுடைய இந்த வியாதி, இந்த பலவீனத்தை வெளிச்சமாக்குவார், விடுதலை தருவார் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூடிய அனுபவ அறிவு இருக்குமானால் நீங்களும் பாட முடியும். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். பார்த்தீங்களா? கர்த்தர் என் வெளிச்சம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். வெளிச்சமாக கர்த்தர் என் கூட இருக்கும்போது இருள் என்ன செய்ய முடியும்? இருள் என்ன மேற்கொள்ள முடியாதே. அதனால நான் பாடுவேன் என்று சொல்லி அவன் பாடுகிற ஒரு அனுபவம் தான் அந்த வசனத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். யோவான் 8:12 நம்ம வாசிக்கும் போது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒளியாக இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது இருள் எப்படி அதை மேற்கொள்ள முடியும்? முடியவே முடியாது. யோபு 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். என்னுடைய பலத்தினால, என்னுடைய பராக்கிரமத்தினால, என்னுடைய சுயமுயற்சி கிடையாது. கர்த்தர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் வெளிச்சமாக இருந்து அந்த பலத்தை வெளிச்சத்தை சார்ந்திருந்து செயல்படும்போது இருளை கடந்து போகிறதுக்கு
பலன் கிடைக்கிறது. அதைத்தான் நல்லா வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் தேவனை துதித்து பாட முடியும். ஏசாயா 58:10 கூட வாசிக்கிறோம், இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். பார்த்தீங்களா? ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அனுபவ அறிவு இருக்குமானால் நம்மளால் துன்ப நேரத்தில் பாட முடியும். இனி 2வது யோபனிடத்தில் நம்ம கேட்போமானா அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. 17வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று எண்ண செய்தது. பார்த்தீங்களா? இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும். ஒரு விசுவாச அறிக்கை. இன்றைக்கி நான் இரவில் இருக்கிறேன்னா நிச்சயமாக வெளிச்சம் வரும். ஒரு ராத்திரி இருக்கிறேன் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி மணி 1 ஆச்சுது அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கு விடியும். இதில் சந்தேகமே இல்லையே. விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, கண்டிப்பாக விடியும்னு சொல்லி. அதுதான் விசுவாச அறிக்கை. இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று எண்ண செய்தது. அப்போ இன்றைக்கி இருளில் நான் இருக்கிறேன்னா, துன்ப நேரத்தில் இருக்கிறேன்னா, சீக்கிரம் என் வாழ்க்கையில் ஒரு விடியற்காலம் வரும், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும் என்கிற விசுவாச அறிக்கையை நாம் அதில் பார்க்கிறோம். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் யோபு சொல்லும் பொழுது 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறான். ஏன்? 1வது அதிகாரத்தில் பாருங்கள், சாத்தான் கையில் யோபு அவனுடைய சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவனுடைய சம்பத்தெல்லாம் வச்சுக்க, அவன் மேலே கை வச்சிடாத, சம்பத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. 2வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவனுக்கு கையில் கொடுத்து அவன் பிராணன் மட்டும் தப்பு விட்டுரு. அவன் சரீரத்தில் ஒரே பருக்கள் வியாதி. அப்போ இந்த வேதனை, இந்த இழப்புகளும், இந்த சரீர வேதனைகளும் எதனால் வந்தது? தேவனுடைய அனுமதினால் வந்தது. அப்போ அவன் சொல்கிறான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் பார்த்தீங்களா அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இது அவர் விசுவாச அறிக்கை. இன்றைக்கு இந்த விசுவாச அறிக்கை யார் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் துன்ப நேரத்தில், சோதனை நேரத்தில் பாடல் பாடி மகிமைப்படுத்த முடியும். அதே மனுஷன் திரும்ப சொல்கிறார் பாருங்க, 23வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். பார்த்தீங்களா? இந்த சோதனைக்கு பிறகு, இந்த இருளின் அனுபவங்களுக்கு பிறகு, இந்த கஷ்டத்தின் அனுபவங்களுக்கு பிறகு நான் பொன்னாக விளங்குவேன், எல்லாரால் விரும்பக்கூடியதாக, விலையேறப்பட்டதாக நான் விளங்குவேன்னு சொல்லி அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அதனால தான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று என் போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறான். நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறான். முறுமுறுக்கிறேன்னு சொல்லலை, குறை சொல்கிறேன்னு சொல்லலை, குற்றப்படுத்துகிறேன்னு சொல்லலை. பார்த்தீங்களா? நான் காத்திருக்கிறேன். காரணம் விசுவாச அறிக்கை. இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்கிற அந்த விசுவாச அறிக்கை உள்ளவர்கள் இருளின் மத்தியிலே, துன்பத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட முடியும். 3வது ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அப்படியானால் இருளின் பாதையில் நான் வருகிறேன் என்றால் தானா தற்செயல் அல்ல, தேவன் தான் என்னை நடத்துகிறார். அப்போ என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் முன்னால் போகிறாரு, நான் பின்னால் வந்துட்டுருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ இது தேவனுடைய சித்தம். நான் வருகிற துன்பத்தின் பாதை, நான் வருகிற பலவீனத்தின் பாதை தேவன் அனுமதியாமல் என் வாழ்க்கையில் வருவதில்லை. அதனால் இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி யார் யார் அறிக்கை பண்ணுகிறார்களோ, அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த துன்பத்தில் பாட முடியும். அதுதான் நம்மளை வாசிக்கிறோம். சுனேமல் சொல்லுகிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். பார்த்தீங்களா? குழந்தை இல்லை, ராகேல் குழந்தை இல்லை. அவள் சொல்கிறா, எனக்கு குழந்தை கொடும், இல்லைன்னா நான் சாக போகிறேன்னு சொல்கிறா. ஆனால் சுனேமேல் சொல்கிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அதுதான் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கும். தேவ சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் இருள் வருவதில்லை, துன்பங்கள் வருவதில்லை என்கிற அனுபவ உண்மை இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வருகிற துன்பத்தின் பாதை, கஷ்டத்தின் வந்துட்டு இருக்கீங்களா? ஒருவேளை இதுதான் தேவன் இந்த நாளிலே உங்களை நடத்துகிற பாதையாக இருக்கும். ஆனால் இருளே துன்பமே வாழ்க்கையின் முடிவாயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு எதிர்காலம் இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது. ராத்திரி இருக்கிறவங்க ஒரு பகல் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இருக்குது. ஒருவேளை அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை, துன்ப நேரம் அதிகமானால் வெளிச்சத்துக்கு கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். இருளின் நேரம் அதிகமானால் விடியற் காலத்தை நெருங்கிட்டோன்னு சொல்லி அர்த்தம். நீங்களும் விடியற் காலத்தை நெருங்கிட்டீங்க என்பதில் விசுவாசித்து தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையாக இருங்க. பெத்பகே பெத்தானியாவில் ஆண்டு நடந்து வர்றார். கழுதை கூட்டு வராங்க. அப்போ அந்த கழுதைக்கு மேலே இயேசு வருகிறார். அந்த கழுதைக்கு மேலே இயேசு வரும்பொழுது என்ன சம்பவம் நடக்குது? நல்ல கவனிங்க. எல்லாரும் ஓசனை பாட்டு பாடிக்கிட்டு வரும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அநேகர் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள்.
வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். எதுக்கு மரக்கிளை போடுறாங்க? தடுக்கிற கூட்டம். வஸ்திரம் விரிக்கிறது வரவேற்கிற கூட்டம், மரக்கிளை போடுறது தடுக்கிற கூட்டம். இந்த கழுதை அது வரைக்கும் இயேசு சுமந்து கொண்டு வேகமாக வந்தது, இப்போது கிளைகளை மரக்கிளையெல்லாம் கொண்டு போட்ட உடனே இப்போ வேகமாக போக முடியாது. ஒரு கால் தூக்கிச்சு, ஒரு கால் தூக்கி வச்சு, ஒரு கால் தூக்கி வச்சு. பார்த்தீங்களா, போகிறது நிற்கலை, வேகம்தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் போய்கிட்டு தான் இருக்குது. சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில் உங்களை ஓட முடியாமல் இருக்கலாம், உங்களுடைய வேகம் வேணால் குறையலாம். ஆனால் மெதுவாவது நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் போய்கிட்டு தான் இருக்கணும். ஒழிய அப்படி பெருமிச்சு விட்டு விழுந்துடக்கூடாது. அதான் வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். நீங்களும் உங்கள் துன்ப பாதையில் ஸ்தோத்திர செலுத்தி நடங்க, துதிப்பாடி நடங்க. அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக ஜெயம் பெறுவீங்க. காரணம், தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து கொண்டால் அதை செய்வதற்கு உங்களுக்கு பலன் இருக்கும். கடைசியாக மீகாவிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றார் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கர்த்தர் வெளிச்சமாக இருக்கும்போது இருளை குறித்து நான் ஏன் பயப்படணும்? எனக்கு பயமே இல்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது நான் எங்கே போகணும்? அவர் கொண்டு போவார். நான் எதை செய்யணும்? அவர் செய்ய உதவி செய்வார். நான் எப்படி நடந்து கொள்ளணும்? அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அதான் சொல்கிறான், பார்த்தீங்களா, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். இருள் மூடிக்கொள்றதுக்கு பேர் தான் இரவு. ஆனால் அந்த இரவு எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்குமா? எப்படி வெளிச்சமாக இருக்கும்? அதை வாஸ்தவம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால நான் இருளின் அனுபவத்தில் இருந்தாலும் துன்பத்தின் அனுபவத்தில் இருந்தாலும் அவர் எனக்கு வழிகாட்டியாக இருப்பார். அவர் எனக்கு வைத்தியராக இருப்பார். அவர் எனக்கு போதகராக இருப்பார். அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பார். நான் ஏன் பயப்படணும்? அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யார் என்ன செய்ய முடியும்? ஒருவர் ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தீங்களா? அப்போ இந்த ஒரு நிச்சயத்தோடு கூடிய வாழ்க்கை இருக்கும்பொழுது துன்ப நேரத்தில் நம்மளால் பாட முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். 124ஆவது சங்கீதத்தில் முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்ததாமே நம் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மளை உயிரோடு விழுங்கியிருப்பாங்களாம். பார்த்தீங்களா? உயிரோடு விழுங்கியிருப்பாங்களா? ஆனால் விழுங்குனாங்களா? விழுங்கலை. ஏன் விழுங்கலை? அதே அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். அப்படியெல்லாம் அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அனுபவத்தில் நாம் காண்கிற காரியங்கள் என்ன? இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவர். எப்படி பாட முடியும்? கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் என்கிற அந்த அனுபவ அறிவு இருக்கிறவங்க, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுகிறவங்க, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளில் நடத்துகிறார் என்கிற தேவனுடைய அழைப்பின் நிச்சயத்தை உணர்ந்தவங்க, கடைசி நம்ம வாசிக்கிறோம், நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்ப துன்ப நேரத்தில் பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.